கோர்ஸ்க்காக நெட்டில் சர்ச் பண்ணிட்டு ஃபீட்பேக் ஏதாவது என்கொயரி இருந்தால் கேளுங்க. ஜாவா கிளாஸ் போகிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு 18,000 பே பண்ணணும். உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நாங்களே ட்ரைனிங் 3 மாதம் ஜாவா ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாருங்க. நானும் சம்மதிச்சேன். நான் போய் ஜாயின் பண்ணேன். அந்த இன்ஸ்டியூட்லேயே நான் மட்டும் தான் படிக்கிறேன். எனக்குன்னு ஒரே ஒரு மேம் தான் வந்தாங்க. ஜாவா எடுக்கிறதுக்கு ஒரு மேம் வந்தாங்க. கிளாஸ் போக லேட் ஆயிடுச்சு. அந்த மேம் கால் பண்ணாங்க, என்னடா இன்ஸ்டியூட் பூட்டி இருக்கே வரலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கால் பண்ணுறோம், அந்த 2 நம்பருமே வந்து சுவிச் ஆஃப். அப்போ அவங்களே சும்மா உங்களுக்கு படிப்புமே ஏமாத்திட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்னை ஏமாத்திருக்காங்க. ஹலோ அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் வரும். ஃபோனில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் உங்களுக்கு ஈஸியாக சீட் வாங்கி தரேங்க, உங்களுக்கு ஃப்ரீ சீட் கிடச்சிருக்குங்க, நல்ல காலேஜில் சீட் கிடச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னா, நல்ல மார்க் எடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இது என்ன தெரியுமா? உங்களுக்கு வைக்கிற டார்கெட்டு, எப்படியாவது நல்ல மார்க் வாங்கணும், கொண்டு போய் ஏதாவது காலேஜில் போட்டு அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷனை வாங்கிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. உங்கள் லைஃப் அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, நல்ல மார்க் எடுக்கிறவங்க நல்ல இடத்துக்கு போனால் தான் நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல லைஃப் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி காலுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹலோ சொல்லிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறதோ, நாங்கள் காலேஜில் சீட் வாங்கி தரேன்னு சொல்கிறதோ, லோன் வாங்கி தரேன்னு சொல்கிறதோ, நீங்கள் படிச்சுக்கிட்டே நீங்கள் சம்பாரிச்சு லோனையும் அடைச்சிக்கலான்னு சொல்கிறதோ, ஸோ இந்த மாதிரிலாம் கால்ஸ் வந்துன்னா தயவு செய்து நீங்கள் அவங்களை என்டர்டெயின் பண்ணாதீங்க. சரிங்க ஓகேங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கட் பண்ணிடுங்க காலை. இந்த மாதிரி எங்கேயாவது ட்ரஸ்ட்லேருந்து கால் வருது, ஒரு காலேஜ்லேருந்து கால் வருது, உங்களுக்கு ஃப்ரீ சீட் கொடுக்குறோம், நாங்கள் குறிப்பாக எஸ்சி எஸ்சி சீட்டாக இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தரோம், இந்த மாதிரிலாம் நிறைய மாயாஜால வார்த்தைகள் சொல்லி உங்களை மயக்குவாங்க. இது எதுக்குமே நீங்கள் வந்து இப்போதைக்கு இடம் கொடுக்காதீங்க. காலேஜ் சேரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு காலேஜுக்கு நேரடியாக போய் பாருங்கள், அந்த காலேஜ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இல்லை எங்களை மாதிரி யாராவது யூடியூபர் சொல்கிறவங்க யார் சொல்கிறதா இருந்தாலும் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். 1க்கு 2 3 யூடியூப்பை பாருங்கள். நிறைய யோசிச்சு கலந்து முடிவு பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுத்தா உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்க. தொடர்ந்து பேசுவோம்.